ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றதே. இதை உண்மை என்பதா இல்லை பொய்தான் என்பதா, என் தேகம் முழுவதும் ஒரு விண்மீன் கூட்டம் வைக்கின்றதே. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இங்க பிள்ளையார் சுழி போட்டு கிரிஷ் லைவ் இன் கோயம்புத்தூர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி 2வது ஒரு பெரிய இவெண்ட்டு. ஸ்டெல்லார் எக்ஸ் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். அதுவும் நியூ இயர் வந்து சுமார் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஷோ பண்ணலான்னு ஒரு ஒரு ஐடியா. ஸோ இவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க வார்த்தைகளும் சரி ஆளும் சரி எவ்வளோ பணிவாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க வார்த்தைகளும் இருந்தது, அவங்க சொற்களும் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு ஈவெண்ட் ரொம்ப சிறப்பாக அமையும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டு, உங்களுடைய என்கரேஜ்மெண்ட், உங்களுடைய லவ் எல்லாரும் எப்பவுமே தேவை எங்களுக்கு. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் நடக்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியா இருக்கு. மெயினாக என் கூட வந்து இதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா நம்ம சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து நிறைய பசங்க வந்திருக்காங்க. நான் ஒரு சேனலில் உட்காந்து ஜட்ஜ் பண்ணி அதில் வெளில வந்த பசங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், கரெக்டு. அது அது நான் போன தடவை சொன்னேன், எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். சிங்கர்ஸே இல்லையே இப்போ சிங்கர்ஸ் எங்கள் நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச். நான், கார்த்திக், ஹரிச்சரன், நரேஷ் ஐயர், ஹரிஷ் ராகவேந்தர், திப்பு, நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச். அதுக்கப்புறம் சிங்கர்ஸே வரல. அதுக்கப்புறம் சிட்டு வந்தார். அப்போ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம். இந்த இறைச்சலுங்கிறது வந்து அண்ணன் நாம் இன்னொன்று யோசிக்கணும்ண்ணே. ஒரு நம்மளுக்கு வயசாயிருச்சோம், நம்மளுக்கு வெறும் இனிமையாக மியூசிக் கேட்டு கேட்டு இப்போ இருக்கிற ஜென்சி பசங்க அதை லவ் பண்ணுறானுங்களே, அது அது கேட்கறதுக்கு அப்படியே உன் அலுப்பை பார்த்தவன்லாம் கேட்குற உணர்ச்சி வசப்படுறானே அது. பட் மெலடியாக குறைஞ்சி போச்சு, அது உண்மை. மெலடி குறைஞ்சி போச்சு. எல்லாமே இப்போ ஃபாஸ்ட்டாக படங்களும் டைம் டியூரேஷன் குறைஞ்சி போச்சுண்ணே. இப்போ நம்ம 3.5 மணி நேரம் உட்காந்து நம்ம படம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து எல்லாம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிங்கன்றாங்க. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம சேர்க்கணும்ல. ஸோ அதனால் எல்லாமே காலங்கள் மாறிட்டு இருக்கு. மெலடி வரும்ண்ணே, திருப்பி வரும்னே ஒரு நம்பிக்கையோடு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அந்த 399 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், டிக்கெட் ட்ரிக்ஸ் அண்ட் டிக்கெட் 9 2 டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்லையுமே இருக்கு. இது ஃபேமிலி அஃபோர்டபுள் ஷோவாக இருக்கும் அப்படின்றனால ஸோ ஃபேமிலிக்கு சீட்டிங்கான ஒரு விஷயமும் இருக்கும். ஏன்னா ஃபேமிலி எல்லாருமே டான்ஸ் ஆடி நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஷோவில். அதனால ஃபேன் ஜோனில் ஆடணும்னு நினைக்கிறவங்க நின்று ஆடலாம், உட்காந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க உட்காந்து ப்ரோக்ராமும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. வெறும் டான்ஸ் மட்டும் இருக்க போகிறதில்ல. ஸோ அவருடைய கான்செப்ட் இருக்க போது கிருஷ்ணனோட கான்செப்ட் மெட்ராஸ் ஜங்ஷன் பேண்டோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் இருக்கு. அண்ட் காமெடிக்கு நம்மளுடைய குரேஷி இருக்காரு. அந்த மாதிரி நிறைய உட்காந்து என்ஜாய் பண்ற விஷயங்களும் நிறைய இருக்கு.